மனுஷன் நம்மக்கிட்ட எதை ஆராய்ந்து அறிவான்? நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை ஆராய்ந்து அறிவான். பிசாசு நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை ஆராய்ந்து அறிவான். அப்போ அந்த பலவீனத்தை ஆராய்ந்து அறியும் போது அந்த பலவீனத்தில் இன்னும் உங்களை பலவீனப்படுத்துவதற்கு வகை தேடுவான். மனுஷனானாலும் சரி, பிசாசின் கிரியைகள் ஆனாலும் சரி, நம்மளை எதில் பலவீனமாக இருக்கிறோமோ அதில் தள்ள பார்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை பலத்தாய் மாற்றுகிற தேவன். அது மாத்திரம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் தாளந்தாக இருந்தாலும் கொஞ்சம் ஞானமாக இருந்தாலும் அதை தேவன் அதிகப்படியாக ரெட்டிப்பாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் உங்கள் கொம்பை உயர்த்துவதற்கு உயிர்த்தெழுதலின் இயேசுவின் வல்லமை உங்களோடு இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இந்த நாளில் ஆண்டவரோடு அதிக நேரத்தை பயன்படுத்துங்க. வீம்புக்காரர் பேசுகிற இடத்துல நீங்கள் பேசக்கூடாது. அநேகர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு நல்ல தேன் போல இனிக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் பேசினா அது சப்பாய் மாறி விரோதமாய் மாறி சண்டையில் கொண்டு போய் முடிய பண்ணும். பிசாசின் கிரியைகள் அதான். ஆரம்பத்தில் தேனாய் தான் இருக்கும், ஆனால் அது போக போக சண்டையில் பிரச்சனையில் நம்ம அவமானப்படுத்துகிற, நம்மளை இந்த ஊர் இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அசிங்கப்படுத்துகிற காரியத்துக்கு கொண்டு வரும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வீம்புக்காரர் இடத்துல நிற்காதபடி தேவனோடு கரத்தில் இந்த நாளில் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.